தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும்போது இலங்கை கடற்படையினரால் கடும் தாக்குதலுக்கு உள்ளாவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, கடும் அபராதம் விதிக்கப்படுவது போன்றவற்றில் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கவும், விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர்கள் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தீவை மீட்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானம்: தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும். கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு கச்சத்தீவை கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய துரோகம், கச்சத்தீவு துரோகம், பெரிய துரோகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டிகல் 6 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. ஆர்டிகல் 6 என்ன சொன்னா அப்படின்னா, கச்சத்தீவு இலங்கை கொடுத்தோம், ஆனா நம்முடைய மீன் வலைகளை உயர்த்துவதற்கு அனுமதி தமிழக மீனவர்களுக்கு இருக்குன்னு சொன்னதை 1976 எடுத்தாங்க. திமுக என்ன செஞ்சு ஆனா கச்சத்தீவை குழப்ப பார்க்கிறார். ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கச்சத்தீவிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு. 74 கச்சத்தீவு கொடுத்தாங்க. 76 ஆர்டிகல் 6 இந்திய அரசு இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் பறிகொடுத்தது. எப்படி ஒரே நேரத்தில் வரைக்கும் சொல்லி இந்திரா காந்தி பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாதி கொடுத்து கச்சத்தீவு கொடுக்கிறோம், ஆனா கச்சத்தீவை நீங்க போட்டுக்கலாம், மீனவர்களுக்கு பாதி சமாதம். 76 மீன் வலையும் போடுறவங்க முழுக்குது. அவ்வளவு டாக்டிக்கலா தாங்க செஞ்சு கச்சத்தீவை மீட்பு கொடுத்தது தம்பி கூட பேசுறோம். அதேதான் சொல்லும். யாருடைய சொத்து? கொப்பன் சொத்தா, கோத்தா சொத்தா? இது என் தாத்தா சொத்து. சேதுபதி மன்னனுடைய என்னுடைய பரம்பரை நிலம். இந்தியாவை நீ துண்டாட விடுமுகிறாய். நாங்கள் இந்திய நிலப்பரப்பை பெருசாக்க விரும்புகிறோம். எடுத்து என் தாய் நிலத்தோடு சேருங்கிறோம். என்னைய பிரிவினைவாதிங்கிற நீ கொடுத்தது அஞ்சு நீ தேசியவாதிங்கிற நடாது. இப்ப ஒருவேளை எங்க கிட்ட அதிகாரம் இருந்துச்சு, கச்சத்தீவை பிரிச்சு எடுக்கிருச்சு. நீ கச்சத்தீவை நான் கேட்கல, அவன் விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியும். இலங்கை கடற்படைக்குள்ள சீன இருக்கான். நம் மீனவர்களை தாக்குறான். செய்தி பார்த்துக்க, பத்திரிகையில் இருக்கு, நீங்க கூட இருக்கு, படிச்சுக்கலாம். அடிக்கிறான், சிங்கள ராணுவ வீரன் அடிக்கிறான். பிளடி இந்தியன்ஸ் ஃபுல் தமிழியன்ஸ் அடிக்கிறான். அந்த சீன இருக்கான் பாருங்க, அந்த சிங்கள நோ தயாரால் பிரபாகர் ரிலேஷன்ஸ். இதுல இருந்து நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன்ஸ் தான். நீ உலகம் அப்படிதான் உன்னை பார்க்கும்.